அம்மா அம்மா என்னப்பா? அம்மா, இந்த பணத்தை நீ உன் கையால எடுத்து செல்வத்துக்கிட்ட கொடுத்துரு. செல்வம், இங்க வாப்பா. இந்த செல்வம், உங்க அண்ணன் சொல்ற இடத்துல இதை கொடுத்துருப்பா. செல்வம், இந்த பணத்தை சிதம்பரம் சார் கிட்ட கொடுத்து அவர் மூலமா தோப்புக்காரர்கிட்ட சேர்த்துரு. சரி. என்னம்மா, சரிதானே? சரிதான்ப்பா. ஏன்பா, இந்த விஷயத்தை நீ முதல்லயே சொல்லிருக்கலாம். அன்னைக்கு நான் உன்னை தேவையில்லாம திட்டிட்டேன். விடுங்கம்மா, நீங்க திட்டுறதுனா புதுசா? ஏண்டா, எப்பவும் ஒரு தடவை தான் திட்டின, என்னமோ அடிக்கடி திட்டின மாதிரி சொல்ற. ஐயோ, சும்மா தமாஷுக்கு சொன்னம்மா. சரி, காலாகாலத்துல போயிட்டு வரட்டும், செல்வத்தை அனுப்பி விடு. செல்வம், இந்தா இது செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் அண்ணனுக்கு வேலை இருந்துச்சு, வர முடியல, நீங்களே கூட இருந்து இந்த பணத்தை தோப்புக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு விவரமா பேசி பணத்தை கொடுத்துட்டு வந்துரு. போயிட்டு வா. வரமா. செல்வம், போயிட்டு வேலை முடிஞ்சதும் சட்டுன்னு கிளம்பி வந்துடணும். என்ன இருந்தேன் சாப்பிட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. 5 பொண்ணுங்க இருக்கிற வீடு, நாம தான் ரொம்ப பதுவசா நடந்துக்கணும். ஜாக்கிரதை. என்ன புரியுதா? புரியுதுமா. ஏமா கிளம்புற நேரத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? வரேண்ணே. போயிட்டு வா. ஏமா செல்வத்துக்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? அவன் நல்ல பையன் தானே. இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. வாவ். கடைக்காரனே மலைச்சு போயிட்டானா பாருங்க. அவன் கேக்குறான், நெசமா சொல்லுங்க சார், இதெல்லாம் கல்யாணத்துக்கு தானேன்னு. அதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு, கல்யாணத்துக்கு இதுக்கும் மேலன்னு. அவன் திறந்த வாய் மூடவே இல்லையா. அப்புறம் கிளம்போது சொல்றான், சார் அடிக்கடி வாங்க அப்படின்னு பெரிய கும்பிடா ஓட்டான். இம்புட்டு வியாபாரம் ஆகும்னா கும்பிட்டு என்னப்பா குட்டிக்கரணமே போடுவேன். ஏன்பா இம்புட்டு செலவு தேவைதானா? கொஞ்சம் சிக்கனமா இருந்துடக்கூடாது. இந்த ஆளு ஒரு சோப்பு வாங்கி 5 கூறு ஒரு ஆளு. என்ன சொல்ற? விடுங்க மாமா, இதா போய் இதென்ன வருஷம் பூரா வருது. வாழ்க்கையில ஒரே ஒரு தரம், அதான் கொஞ்சம் பெருசா பண்ணிடலாமேன்ட்டு. பேசாம காசை மிச்சம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நான் அதுக்கு சொல்லலப்பா, செலவு பண்றது சுலபம், காசை சேமிக்கிறது கஷ்டம். இனிமேலாவது இந்த மாதிரி செலவு எல்லாம் குறை. இன்னும் எவ்வளவு செலவு பாக்கி இருக்குது? இன்னும் 3 பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க. சரோ, எப்படி நம்ம செலக்ஷன்? ரொம்ப பிரமாதமான கலர்ஸ் மாமா. பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தனு, உனக்கு பிடிச்சிருக்கா? சரோ, மாமாக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.